ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள புதுக்கோட்டையில் வைகாசி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 15க்கும் மேற்பட்ட காளைகளும் 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பார்வையாளர்கள் பங்கேற்று போட்டிகளை கண்டு ரசித்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் தர்பாரண்யேஸ்வர கோவில் பிரம்மோற்சவ திருவிழாவின் ஒரு பகுதியாக பஞ்சமூர்த்திகளின் தங்க ரிஷப வாகன வீதியுலா நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மேளதாளங்கள் முழங்க வீதியுலா வந்த பஞ்சமூர்த்திகளை ஏராளமான பக்தர்கள் வழி நெடுகிலும் நின்று வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்திகிரி அருகே மருமகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த மாமனாருக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நாகொண்டப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த பைரப்பா தனது மருமகள் ராதிகாவுக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு அளித்து வந்ததாக கூறப்படுகிறது. ராதிகா அளித்த புகாரின் அடிப்படையில் பைரப்பா கைது செய்யப்பட்டார். கடந்த 6 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் தீர்ப்பளித்த கிருஷ்ணகிரி நீதிமன்றம் பைரப்பாவுக்கு 8 ஆண்டுகள் சிறையும் 11,500 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. சென்னை போரூரில் காஃபி ஷாப் ஒன்றில் பிடித்த தீ அருகில் இருந்த வங்கி கட்டிடத்திற்கும் பரவிய நிலையில் தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் பூட்டப்பட்டிருந்த காஃபி ஷாப் ஒன்றில் இருந்து புகை வருவதை பார்த்த வாகன ஓட்டிகள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அவர்கள் வருவதற்குள் தீ அருகில் இருந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் பெயர் பலகைக்கும் பரவி எரியத் தொடங்கியது. அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீ மேலும் பரவாமல் போராடி அணைத்தனர். இந்த தீ விபத்தில் காஃபி ஷாப்பில் இருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானதாக கூறப்படுகிறது. சென்னை தேனாம்பேட்டையில் மொட்டை மாடியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் தவறி கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காமராஜர் சாலையில் உள்ள தனது வீட்டின் மொட்டை மாடியில் விளையாடிக் கொண்டிருந்த 11 வயது சிறுவன் சாய் சஞ்சய் எதிர்பாராத விதமாக அங்கிருந்து தவறி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த சிறுவன் சாய் சஞ்சய் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக தேனாம்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.